கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு தியானிக்கும்படி எடுத்துக்கொண்ட வேத பகுதி எரேமியா 17 அதிகாரம் 7 கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த பிதாவே, இந்த வார்த்தைக்கு முன்பாய் வருகிறோம். இந்த வார்த்தை கொண்டு எங்களை ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் மூலம் பிதாவே. மனித வாழ்க்கை என்பது நம்பிக்கையின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒன்று. நாளைக்கு இந்த இடத்துக்கு போவோம், இதை செய்வோம் என்ற மனிதன் எதை வைத்து சொல்கிறார்? தனக்குள் இருக்கிற தன்னம்பிக்கையின் அடிப்படையில். ஆகவே தன்னம்பிக்கை, மனுஷர் மேல் வைக்கிற நம்பிக்கை, இன்னொன்று தெய்வ நம்பிக்கை உள்ளவர்கள் தெய்வத்தின் மேல் வைக்கக்கூடிய நம்பிக்கை. இந்த தன்னம்பிக்கை, மனுஷன் மேல் வைக்கக்கூடிய நம்பிக்கைகள், தெய்வம் இல்லை என்று சொல்கிறவர்கள் தங்கள் வாழ்க்கையில் அவர்கள் அதை சார்ந்து வாழுகிறார்கள். ஆனால் தெய்வ நம்பிக்கை உடையவர்கள், தெய்வம் ஒருவர் உண்டு, அவரை நாம் சேவிக்கிறோம், அவர் தான் எனக்கு எல்லாம் நல்லதை செய்யணும் என்று அவரை உள்ள நம்பிக்கையின் அடிப்படையில், மத கோட்பாடுகளின் அடிப்படையில் காரியங்களை செய்வதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவே காணப்படுவான். இப்போ கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தல் என்பது எப்படி? தெய்வ நம்பிக்கை இருக்கிறது இல்லை என்று சொல்லவில்லை. தெய்வ நாமங்கள் எவ்வளவு இருக்கிறது அதை இல்லை என்று சொல்லவில்லை. கர்த்தர் என்கிற நாமத்தை உடையவர் இந்த உலகத்தில் வெளிப்பட்ட பொழுது, இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாவீதின் ஊரிலே அவர் பிறந்திருக்கிறார் என்று லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்ட நற்செய்தியில் நாம் பார்க்க முடியும். இந்த வாழ்த்துதலின் செய்தியில் லூக்கா 2:11 இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கு. அப்படியே கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்பது என்பது இரட்சகராகிய கர்த்தர் இயேசுவின் மேலே நம்முடைய நம்பிக்கை நாம் வைக்கும் பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாறுகிறோம். ஏன் மற்றவர்களாம் ஆசீர்வாதமாக இல்லையா என்று ஒரு கேள்வி உங்களுக்கு எழும்பலாம். பொதுவாக மனிதனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் என்று சொல்லப்படுவது ஐஸ்வர்யம், ஆட்சி, பணம், அதிகாரம், எப்படிப்பட்ட காரியங்கள் தான் மனித வாழ்க்கையில் ஆசீர்வாதம் என்ற எண்ணத்திற்குள்ளே மனிதன் இருக்கிறான். ஆனால் இதை பார்க்க உள்ள ஒரு தெய்வீக ஆசீர்வாதம் உண்டு. ஏன் இதை நான் சொல்கிறேன் என்றால், தெய்வ நம்பிக்கை இல்லாதவர்களும் பணம், ஆட்சி, ஐஸ்வர்யம், கல்வி, ஞானம், அதிகாரத்தை சிறந்து தானே இருக்கிறார்கள். அப்படி இதை தாண்டி உள்ள ஒரு ஆசீர்வாதம் என்ன? ஆன்மீக ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம். அப்படி என்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் மட்டும்தான் கிடைக்கணும் உறுதியாக சொல்வதற்கு என்ன காரணம் என்று கேட்பீர்களானால், மனித வாழ்க்கை அலக்கழித்து கொண்டிருப்பது எது? பாவம். மனிதன் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான். ஆகவே பாவம் அவன் சமாதானத்தை கெடுக்கிறது, சந்தோஷத்தை கெடுக்கிறது, இளைப்பாறுதலை கெடுக்கிறது, ஏன் அவன் சரீரத்தை கெடுக்கிறது, அவனுக்கு வர வேண்டிய நன்மைகளை தெய்வத்திலிருந்து வர முடியாதபடி தடுக்கிறது. அப்படியானால் இந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பு இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மேல் மாத்திரம்தான் உண்டு.
ஆனால் ஆண்டவர் ஏற்று சொன்னால் நான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கேன். நாங்களும் சொல்லிடுறோம் அவர் ஒருவர் தான் வழி. ஏன் பாவத்தைக்காக சிலுவையில் மறித்து வைத்ததோ இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். அவர் தான் சிலுவையில் மறித்தார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்று உயிரோடு இருக்கிறார். அதுக்கு நாங்கள் சாட்சி. பாவத்தை மன்னித்து இருக்கிறார், பாவத்தை விடுதலை ஆக்கி இருக்கிறார். ஆகவே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அல்லது ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்றால் எவனுடைய பாவத்தை முதலாவது ஆண்டவர் மன்னித்திருக்கிறாரோ, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எவர் ஒருவர் தங்களுடைய வாழ்க்கையில் மறுபிறப்பின் அனுபவத்தை அடைந்திருக்கிறார்களோ, அது கிறிஸ்தவராக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர் அல்லாதவராக இருந்தாலும் சரி, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு, பாவத்திலிருந்து விடுதலை, நித்திய ஜீவனம் குறித்த நம்பிக்கை, முக்தி அடைவோம் என்கிற ஒரு நம்பிக்கை, மரணத்தின் மேல் நம்பிக்கை, எல்லாமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக வருகிறது. இப்பொழுது கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறவன் பாக்கியவான் என்று இருக்கே. வேதத்தில் ஒரு பெண்மணி, ரூத் என்கிற பெண்மணி, தன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்த பின்பு அவள் அந்நிய மார்க்கத்தில் இருந்தவள் கர்த்தர் மேலே தன் நம்பிக்கை வைக்க ஆரம்பித்தாள். ஆண்டவரை குறித்த காரியத்தை அவள் அறிந்து கொண்ட போது மெய்யான தெய்வம் இவர்தான் என்பதை அவள் உணர்ந்து கொண்ட போது, ரூத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் அவள் சொல்வது, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், இஸ்ரவேலின் தேவனே இனிமேல் என்னுடைய தேவன். அவளுக்கு எதிர்காலத்தை குறித்த எந்த நம்பிக்கையும் இல்லை. அவள் தன் மாமியை கூட அவள் நம்பவில்லை. ஆனால் மாமி நவோமி ஆராதிக்கிற ஜீவனுள்ள மெய்யான தேவனை நம்பிக்கை வைக்க ஆரம்பித்தாள். அவரை உறுதியாக பிடித்து கொள்ள ஆரம்பித்தாள். கர்த்தர் மேலே தன்னுடைய நம்பிக்கை முழுமையாக எதிர்காலத்தை குறித்த பல கேள்விகள் அவளுக்குள்ளே இருந்தது. புருஷனை இழந்தவள், குழந்தை பாக்கியம் கிடையாது, ஒரு விதவை. அந்த விதவைக்கு ஆதரவு கொடுக்க அவருடைய மாமியாலும் கூடாது, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனால் ஆண்டவர் கர்த்தர் மேலே தன்னுடைய நம்பிக்கை அவள் வைத்து அவள் முன்கடந்து செல்ல ஆரம்பித்தாள். ஆகவே இவள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் அல்ல. இவள் எப்படியே வாழ்க்கை முழுவதும் விதவையாக இருக்க வேண்டும் என்று பல பேரால் அவள் சொல்லப்படக்கூடிய சூழ்நிலையில் இருந்தாலோ, தன்னை சிருஷ்டித்த தெய்வத்தின் மேலே அவள் நம்பிக்கை வைக்க ஆரம்பிக்கும் போது, தம்மை நம்புகிறவர்களை கர்த்தர் ஒரு பொழுதும் கைவிடுகிறவர் அல்ல. ஆண்டவர் தம்மை நம்புகிறவர்களை வாழ வைக்கிற தெய்வம் இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் மேலே விசுவாசத்தை வைத்து தங்களுடைய வாழ்க்கையை யார் ஒருவர் அவருடைய வழிகள் நடக்க தீர்மானித்து வருகிறார்களோ, அவர்களுக்கு தேவனால் நன்மை செய்யாமல் இருக்க முடியாது. ஆண்டவரை நம்பி இவள் பெத்லகேமுக்கு வந்தாள். நீங்கள் யாரை இப்பொழுது நம்புகிறீர்கள்? எதிர்காலத்தை குறித்த கேள்விக்குறி இருக்கா? எதிர்காலத்தில் எனக்கு எந்த ஒரு நம்பிக்கை இல்லை, இருளாக இருக்கிறது, என் உறவினர்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள், உடன் பிறந்தவளும் கைவிட்டு விட்டார்கள். சங்கீதக்காரனாய தாவீது சொல்லும்போது, என் தகப்பன தாய் என்னை கைவிட்டாலோ கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். இயேசு கிறிஸ்து கைவிட மாட்டார். இயேசு கைவிடார். அவர் சொல்லியிருக்கார், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. தாய் தன் பாலனை மறப்பாளோ, மறந்தால் நான் உன்னை மறப்பதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை.
ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னார்? அவர் உங்கள் மேல் அன்பாக இருப்பதனால், அவர் கிருபை உள்ளவராக இருப்பதனால், இரக்கம் உள்ளவராக இருக்கிறதுனால், மகா தயவுள்ள தேவன் தயவுள்ளவராக இருக்கிறபடினாலே தம்மை நம்புகிற ஜனத்தை ஒரு பொழுதும் அவர் கைவிடுவதும் இல்லை, அவர் வெட்கப்பட்டு போக விடுவதும் இல்லை. என் ஜனங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை நம்பி வாழ்க்கையை செழிக்கதான் செய்யுமே தவிர ஆவி, ஆன்மா, சரீரம், தொழில், ஊழியம் செழிக்குமே தவிர ஒரு பொழுதும் அவர் கைவிடவும் மாட்டார், வெட்கப்பட்டு போகவும் விட மாட்டார். இயேசு இன்றைக்கும் சேவிக்கிறார். உடைய வாழ்க்கையில் ஒரு வழியை ஆண்டவர் திறந்து கொடுத்தார். அந்த அவர் திறந்த வழியின் வாய்ப்பை இவள் நன்றாக பயன்படுத்தி கொண்டார். இவள் போய் ஒரு வயல்வெளியிலே கோதுமை மணியை பொறுக்குவதற்காக ஒரு இடத்துக்கு போகிறார். அந்த இடம் போவாத் என்கிற ஒரு தேவபக்தியுள்ள மனுஷனுடைய வயல்வெளி. அந்த இடத்தில் இருக்கும்போது தேவனுடைய தயவு அவள் மேல் இருந்ததினால் கர்த்தரிடத்தில் அவள் தயவு பெற்றவளாக காணப்பட்டதினால் நம் மனிதனுடைய கண்களிலும் தயவு கிடைத்தது. தேவ தயவு மனுஷ தயவை கொண்டு வரும். ஆகவே நாம் தேவ தயவை ஒரு பொழுதும் அலட்சியம் பண்ணக்கூடாது. தேவன் தயவுள்ளவர், அவர் தயவாக இருக்கிறவர். மனுஷ தயவை நமக்கு கொடுப்பார். ஆகவே போவாசுடைய கண்களில் தயவு கிடைத்த போது அந்த கால கலாச்சாரத்தின் அடிப்படையில் நகோமி ஒரு ஆலோசனை கொடுக்கிறாள். இந்த ஆலோசனைக்கும் அவள் உட்படுகிறாள். தேவனுடைய பிள்ளையை பெரியவர்கள் சொல்லுகிற ஆலோசனைக்கு உட்பட்டு பாருங்கள். முதியோர்கள் சொல்லுகிற ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு நடந்து பாருங்கள். முதியோருடைய ஆலோசனையை தள்ளார். அவள் அனுபவத்தின் அடிப்படையிலே சொல்லுவார்கள். எதிர்காலத்தில் எது உங்களுக்கு நன்மையோ அதுதான் உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். நீங்கள் அதற்கு மாறாக நீங்கள் நடக்க முயற்சி செய்யாதீர்கள். இந்த நகோமி சொன்ன ஆலோசனைக்கு ரூத் அப்படியே ஒரு பக்கம் கர்த்தர் மேலே நம்பிக்கை, இன்னொரு புறம் முதியோர் சொன்ன ஆலோசனைக்கு தன்னை உட்படுத்தும் போது அவருடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதித்து வாழ்க்கையை உயர்த்தினார். எந்த வயல்வெளியிலே அவள் இருந்து வேலை செய்தாளோ அதே வயல்வெளிக்கு சொந்தக்காரியாக தேவன் மாற்றினார். தேவனால் எல்லாம் கூடும். தேவனை ஏன் கலங்குகிறீர்கள்? ஏன் திகைக்கிறீர்கள்? ஏன் கவலைப்பட்டு ஒடுங்கி போயிருக்கிறீர்கள்? இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் மேலே உங்கள் நம்பிக்கையை வைத்து பாருங்க. அவர் எதுவும் உங்களிடத்துல கேட்கல. உன் இருதயத்தை எனக்கு நீ தா, இதோ வாசற்படி இருக்காது என்று கதவை தடி என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு சென்று போஜனம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்படியானால் ஆண்டவர் உங்களுடைய தேவையை சந்திக்க வல்லவர். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விட, அவர் உன்னை ஆதரிப்பார். நீ ஒருவர் தள்ளாடப்பட்டார். ஏன் பயப்படுகிறீர்கள்? எல்லாவற்றையும் குறித்து ஆண்டவரிடத்தில் சொல்ல பழங்க. அவர் நல்ல தகப்பன். அவர் ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும்போது எப்படி கொடுத்தார்? பரமண்டல் எங்கள் பிதாவே, தெய்வத்தை பிதாவே என்று கூப்பிடுகிற ஒரு பாக்கியம் இஸ்ரவேலருக்கு இருக்கு, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் இருக்கிறது. ஒரு ஆவிக்குரியவனுடைய தரம் என்னவென்றால் தேவாதி தேவனை கர்த்தாதி கர்த்தனை தகப்பனே என்று கூப்பிடக்கூடிய பாக்கியத்தில் இருக்கிறோம். இந்த ரூத்துடைய வாழ்க்கை ஆண்டவர் மேல் வைத்த ஒரு உறுதியான நம்பிக்கை, விசுவாசம் அவள் எதிர்காலத்தை பிரகாசமுடையதாக மாற்றி
இந்த ரூத்தினுடைய சந்ததியில் தான் தாவீது வந்தார். தாவீதுடைய சந்ததியில் தான் கிறிஸ்து வெளிப்பட்டார். பாருங்க, உலக பிரகாரமான ஒரு ஆசீர்வாதம் கிடைத்தது, சரீர பிரகாரமான ஆசீர்வாதம் கிடைத்தது, ஆவிக்குரிய உன்னத ஆசீர்வாதம். இதுதான் கிறிஸ்துவுக்கள். உங்களுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ஆகிய சமரட்சிப்பு, சமாதானம், சந்தோஷம், இளைப்பாறுதல், விடுதலை, ஆவிக்குரிய கிருபைகள், வரங்கள், வாக்குத்தத்த உடன்படிக்கை, தரிசனம், அதே சமயம் உலக பிரகாரமான சரீர சுகம், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யத்தை அனுபவிக்கத்தக்க அனுகிரகம். முதலாவது என்னுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், பிரதிகள் எல்லாம் கூட கொடுக்க. பயப்படாதீர்கள், கர்த்தர் மேல் இன்றைக்கு நம்பிக்கை. ஏசு ஜீவிக்கிறார், ஏசு கைவிடார். ஜெபம். நல்ல பிதாவே, இந்த வார்த்தைக்காய் துதிக்கிறேன். கேட்க ஒவ்வொருவரையும் நீர் பேர் பெறாக ஆச்சு. இன்றைக்கு அவருடைய நம்பிக்கை உண்மையில் இருக்க நீர் உதவிச்சு. இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.